Sangeetha Ayyappan. Sangeetha Ayyappan, the founder and MD of Elite Trendy Fashions. Evening to one and all present here, and happy to see all the young minds. I'm very happy this evening really because ஒரு 2 years back நான் அங்கே இருந்தேன். ஸோ அங்கே உங்களோட இருந்து இன்னைக்கு நான் இங்கே இருந்து as a chief guest-ஆக ப்ரெசென்ட் பண்ணுறேன். And thank you Vignesh bro for inviting me as a chief guest. Thank you so much. And I heartily welcome my co-chief guest brothers. Welcome you all. And we all entrepreneurs, right? So as an entrepreneur, so நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் ஆசை இருக்குது, புகழ் நிறையா வேணும். ஸோ இது நிறைய ஆசைகள் நமக்கு இருக்கும் நம்ம பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு. அது எல்லாத்துக்கும் மீறி நமக்கு ஒரு மன திருப்தி எது தெரியுமா கொடுக்கும்? அங்கீகாரம், ரெக்கக்னிஷன். ஸோ அந்த ரெக்கக்னிஷன் வந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம வீட்டில் ரெக்கக்னிஷன் இருக்கா? நம்மளை வீட்டில் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்ம ஒரு சூப்பராக தொடங்கியிருக்கோம், நம்ம இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு நம்ம எத்தனை பேர் வீட்டில் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க? ப்ளீஸ் ரைஸ் யோர் ஹேண்ட்ஸ். வாவ், சூப்பர், நிறைய ஹேண்ட்ஸ் நான் பார்க்குறேன். சூப்பர் சூப்பர். ஃபியூ இயர்ஸ் பேக் இந்த சேம் ரெக்கக்னேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைச்சிருக்கானா? இல்லை, நோ. ஏன்னா ஆன்லைன் இஸ் அ பேசிக் சோர்ஸ் ஆஃப் நிறையா பிஸ்னஸ். இப்போ ஆன்லைனில் வந்து எல்லா பிஸ்னஸும் மேக்கப் ஆர்டிஸ்ட், ஃபேஷன் டிசைனிங், கேட்ரிங், ஏன் ஒரு ஏஜெண்ட், எல்ஐசி ஏஜெண்ட், எல்லாருக்குமே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ன்றது மஸ்ட்டுன்னு ஆயிடுச்சு. நிறையா பேருக்கு மொபைல் ஹேண்ட்லிங் தெரியாது, பட் அவங்க பிஸ்னஸ் ப்ரமோட் பண்ணுறதுக்கே அந்த மொபைல் ஹேண்ட்லிங் கற்றுக்கிட்டாங்க. ஸோ நமக்கு ரெக்கக்னேஷன் கிடைச்சா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறோமே, அந்த ரெக்கக்னேஷன் இங்கே ஒரு பிரதர் பண்ணிகிட்ருக்காரு, விக்னேஷ் பிரதர். பிரதர் சூப்பர் பிரதர், தேங்க்யூ, இட்ஸ் நைஸ் மீட்டிங் யூ. அந்த ரெக்கக்னேஷனுக்கு தான் இந்த மனுஷன் இங்கே உட்காந்துருக்காரு. ஸோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போது வந்து முதலாம் 100க்கு ஒரு 10 டேலண்டட் பர்சன் நம்ம பார்க்கலாம். நம்ம ஸ்கூலில் ஒரு 2 பேர் இருப்பானுங்க, பயங்கர டேலண்ட்டாக இருப்பானுங்க, வரிசையில் உட்காந்துருப்பானுங்க. அவன் ஐடியிலேயே தான் கடைசி வரைக்கும் வேலை பார்ப்பான், ஆனால் கடைசி பெஞ்சு பிஸ்னஸ் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடுவான். கரெக்டாக இல்லையா? கேட்கல, கரெக்டாக இல்லையா? ஆனால் இப்போ புள்ளிங்கோவை பாருங்க, 100க்கு 90 பேர் கடைசி பெஞ்சு தான், அந்த 90 பேரும் டேலண்டாக தான் இருக்கான். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ரைட். அப்போ அந்த 90 பேரை தாண்டி அந்த டேலண்டட் பர்சன்ஸ் கூட நம்மளும் நீந்தி முந்தி அடித்து முன்னாடி வரணும். அது உண்மையிலேயே சேலஞ்சிங்கான விஷயம். அதுவும் இப்போ இருக்கிற பசங்களுக்கு, அந்த பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு பயங்கர சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா, நிறையா டேலண்டட் பர்சன்ஸ் நான் டே டு டே லைஃப்பில் பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் அத்தனை பேர் டேலண்ட்டாக இருந்தாலும் சில பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க, சில பேரால் சக்ஸஸ் ஆக முடியல. அது ஏன்? எனி ரீசன்ஸ்? யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு நின்று ஏன் அந்த சில பேரால் சக்ஸஸ் ஆக முடியல அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ப்ளீஸ் ரைஸ் அண்ட் சே. எனிபடி, எனிபடி ப்ளீஸ். சம்ஒன் இஸ், ப்ளீஸ் கெட் அப் ப்ரோ, கெட் அப் ப்ரோ. சொல்லுங்க, எனக்கு கேட்குற மாதிரி சொல்லுங்க. வாங்க பிரதர், இருங்க, ஸ்டே. பிரதர் இருங்க, நானே வரேன். நீங்க மேலே ஏறி இறங்கி. give the mic to him. That is what I'm going down. I'll give. bro, சொல்லுங்க உங்க பேரு, நீங்க என்ன பண்றீங்க? செக். I am A. Sheikh Abdullah. நம்ம ஏன் எல்லாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியலனா, நம்மளோட பயம் தான் அதுக்கு காரணம்.
நம்ம கான்ஃபிடென்ட்டாக இறங்கி பண்ணோம்னா எல்லாராலையும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இதை நான் நம்பினேன். என் மேலே எப்பயுமே நான் 200% கான்ஃபிடென்ட் வச்சுருப்பேன். எல்லாத்துக்குமே திறமை இருக்குது, ஆனால் இறங்கி யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பயம் யாருக்குமே இருக்கக்கூடாது. பயம் இல்லாமல் இப்போ நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிடுவோம். எல்லாமே ட்ரை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகலாம். சூப்பர் give the hand for the bro. thank you bro. ஓகே, வேற anybody? Thank you. வேற ஏன் எல்லாராலையும் சக்சஸ் ஆக முடியல? பக்கத்துல யாரா கை தூக்குங்க. டேலண்ட்ஸ் தான். ப்ளீஸ் give the mic to him. எல்லாராலையும் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ண முடியாததுக்கு ஃபஸ்ட்டு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம், ஆனால் ஒரு விதமாக எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதுக்கு மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே என்டர்பிரினர்ஸுமே ஃபேஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு ரீசன் ஃபினான்ஷியல் கிரைசிஸ். எல்லா பிளானுமே இருக்கும், எல்லா எக்ஸிக்யூஷனும் இருக்கும், செம்மையாக பிச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த பணம்னு வரும்போது அப்படியே லாக் ஆகி நின்றுவாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வரது, அதை யோசிக்கும் போது பேங்க்குக்கு போகலாம், லோன் எடுக்கலாம், வாட் எவர் இட் இஸ் தே சூஸ். இஸ் அ மைனர் பிஸ்னஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபுட்டு ஈட் ஆப்னு ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கேன் சென்னையில் ஆக்சுவலாக. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹோம் ஃபுட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நான் பண்ணணும்னு முயற்சி பண்ணது என்னென்னா, சொசைட்டிக்கு நான் எதனா பண்ணணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் இன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இன் சென்னை இட் செல்ஃப் அண்ட் டூயிங் அ பிஸ்னஸ் ஆல்சோ. நான் என்ன மாதிரியான யோசித்தேன் என்னோட இதுக்குன்னா, ஹோம் ஃபுட்டு வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு ஒரு இன்கம் வேணும். ஓகே, இது இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற டேலண்ட் இருந்தாலும் ஒரு 5 lakhs 6 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ வீட்டில் இருக்கிற சமைக்க தெரிஞ்ச லேடிஸ் யாராருக்கெல்லாம் சமைக்க தெரியுமோ அவங்க எல்லாருமே எந்தில் வரலான்ற ஒரு கான்செப்ட்ல தான் நான் ஆரம்பிச்சேன். நீங்க வந்து ஒரு சூப்பர் பிளான் வச்சிருக்கீங்க, பட் அந்த எக்ஸிகியூஷன்ல தான் அந்த சக்சஸ். அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, மாற்றுத்திறனாளிகள், அதாவது சென்னையில் மட்டும் இல்லாமல் இப்போ ஃபர்ஸ்ட் சென்னையில் பண்ணிக்கோம், மாற்றுத்திறனாளிகள் யார் வேணா நம்ம ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணி சமைக்கலாம். ஸோ இது வந்து இந்த எக்ஸிகியூஷன் இருக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் மோஸ்ட் என்னன்னா தைரியம் வேணும். ஃபர்ஸ்ட் தைரியம், the same point அவர் சொன்னதுதான். தைரியமா இறங்கி செஞ்சா பிளான் ஏ நடனாலும் பிளான் பி ல நம்ம சக்சஸ் ஆகலாம். பட் அக்கார்டிங் டு மீ என்னன்னா, நம்ம சக்சஸ் அப்படின்றது ஒரு பெரிய லாங் டேர்ம் கோலா பார்க்காம நம்ம டே டு டே லைஃப்ல சக்சஸ் பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் என் எம்ப்ளாயீஸ், என்னோட ப்ரொடக்ஷன், இந்த டேர்ன் ஓவரோட அடுத்த டேர்ன் ஓவர் எனக்கு ஒரு 2000 ரூபாய் கூடனா கூட நான் சக்ஸஸ்ஃபுல் பர்சன் தான். உங்கள் கம்பெனிக்கு ஏதோ ஒரு மிஷினரிஸ் நீங்கள் புதுசாக வாங்குறீங்க, இந்த மாதம் இல்லாமல் அடுத்த மாதம் அதை வாங்குறீங்கன்னா அது சக்ஸஸ் தான். ஏதோ ஒன்று நம்ம டேர்ன் ஓவர் இந்த மாதத்தை விட அடுத்த மாதம் கூடிச்சுனாலே அது சக்ஸஸ் தான். சக்ஸஸ் இஸ் ஜஸ்ட் ப்ராக்ரஸிங் ஃபார்வர்ட், அவ்வளோதான். ஸோ ஐ விஷ் யூ ஆல் எவ்ரிடே சக்ஸஸ் இன் யுவர் லைஃப் and congratulations to all the awardees and thank you so much. Thank you.